ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபேன்சியான ஆரி ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பாட் நெக்கு. பிகினர்ஸ்லாம் வந்து நெக் டிசைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அளவெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ போட போகிற ப்ளவுஸில் வந்து அந்த பேப்பரை வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். இந்த பாட் நெக் வந்து பேக் சைடு ஓப்பன் வர மாதிரி பாட் நெக் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆஃப் வந்து போட போகிறேன். நம்ம வந்து கன்டினியூஸாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட போகிறதில்ல. இப்போ பாட் நெக்னால் நம்ம கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக வைப்போம். 3 இன்ச் வந்து இதில் வச்சுருக்கேன். ஹைட்டு வந்து பாருங்கள், இந்த பாட் நெக்கோட ஹைட் வந்து அதுவும் வந்து 3 இன்ச்சு. 3 to 3.5 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். இந்த பாட் நெக்கோட ஃபுல் ஹைட் வந்து 10 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து கீழே வந்து ஓப்பனுக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச் வந்து நான் கேப் விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம டிசைன் போட்டுட்டு அடுத்த ஆஃப் வந்து டிசைன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஜரியில் 2 லைன் செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஜரியில் செயின் ஸ்டிச் போடும்போது நல்லா சின்ன சின்ன செயினாக வந்து போடுங்க. கரெக்டாக நம்ம போட்டுருக்க லைன் மேலேயே கரெக்டாக போடுங்க. செயின் ஸ்டிச் வந்து நான் 2 லைன் ஃபுல்லாத்துக்கும் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம கையிலேயே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். வரைப்புற டிசைன் இந்த பாருங்கள், ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு 3 லைன் மாதிரி சைட்லேயும் கீழேயும் வந்து போட்டிருக்கேன். இதே டிசைன் தான் வந்து நெக் ஃபுல்லாக வரப்போகுது. அதனால் இதே டிசைனை நான் வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து ட்ரேசிங்லாம் தேவையில்லை, நம்ம இந்த மாதிரி கையிலேயே வந்து போட்டுக்கலாம். இதில் இருக்க சின்ன சின்ன லைனுக்கெலாம் வந்து அந்த 3 லைனுக்கு நான் செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லைனுக்கு எண்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். நான் வந்து 16 கவுண்ட் எடுத்திருக்கேன் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு. நார்மல் நீடியில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கலாம். ஒரு எண்ட்லேயும் வந்து 3 நாட் வந்து போடுறேன். பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது நல்லா பிசுறு இல்லாமல் கையில் நல்லா எடுத்து விட்டு த்ரெட்டை நல்லா எடுத்து விட்டு போடணும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது இந்த மாதிரி பாருங்கள், அடியில் இருக்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் இல்லையா, நாட் போட்டு ஆரம்பிக்கும் போது அந்த நாட் வந்து மாட்டும் நம்ம போடும்போது. அதனால் நீங்கள் பிசுறு இல்லாமல் ஒரு கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிட்டு கூட நீங்கள் வந்து போடலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வராது. இப்போ பேக் சைடு பாருங்கள், நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடித்ததும் பாருங்கள் இந்த மாதிரி கடைசியாக வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு நூல் வந்து காலியானது இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணி விட்டு க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து நம்ம ஒட்டிட்டா நம்மளுக்கு அடுத்த ஸ்டிச் போடும் போது அந்த பிசுறு வந்து இருக்காது. நம்ம த்ரெட்டை வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டலை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். முன்னாடி ஃப்ரெஞ்ச் நாட்டும் பாருங்கள் மேலே கொஞ்சம் தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து ஆகாது நீங்கள் இந்த மாதிரி ஒட்டும் போது. இப்போ அடுத்தது ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடித்ததும் நம்ம வந்து நார்மலாக இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போட யூஸ் பண்ணல அதே வந்து நீடியில் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரிப்பன் வந்து 1/2 இன்ச்சு சாட்டின் ரிப்பனு. இதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைட்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ஷார்ப்பில் வந்து நம்ம நீடியில் வந்து கோர்க்க போகிறோம். இந்த மாதிரி கோர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பன் கோர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீடியில் நீங்கள் ரொம்ப இழுக்க வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் இழுத்துக்கலாம். இழுத்துக்கிட்டு கடைசியாக வந்து அந்த நம்ம த்ரெட்டுக்கு வந்து நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அந்த ரிப்பனோட இன்னொன்று எண்டில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரவுண்டு சின்ன சின்ன ரவுண்டாக போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ரோஸ் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீடியில் வந்து கொஞ்சம் சுற்றி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்த வட்டியும் பாருங்கள், இந்த ரிப்பன் வந்து எல்லா ரோஸும் நம்மளுக்கு ஒரே அளவே இருக்கணும். அப்படின்னா நம்ம அந்த சுற்றும் போது எந்த அளவுக்கு சுற்றுறோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கணும். பாருங்கள், ஒரு 5 இன்ச்சு அந்த இடத்துல வந்து நான் சுற்ற போகிறேன். அப்படி சுற்றி நம்ம போடும்போது நம்மளுக்கு எல்லா ரிப்பனும் அதாவது எல்லா ரோஸும் வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரு 5 இன்ச்சு அவ்வளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட போகிறோம். பாருங்கள், இந்த ஓரத்தில் வந்து நான் நீடியில் வந்து குத்துறேன். அடுத்தது அப்படியே வந்து இந்த சைடு ஓரத்தில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து நம்ம நீடியில் வந்து இப்படி குத்திட்டு பாருங்கள், இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து அந்த கிளாத்தில் வந்து குத்தணும். பாருங்கள், இப்போ வந்து அப்படியே நீங்கள் பிடிச்சிட்டு அந்த கிளாத்தில் வந்து குத்திடுங்க. இப்போ குத்தி நம்ம அடியில் எடுக்கும் போது நம்மளுக்கு நீடில் வந்து நல்லா வராது. அதனால் கொஞ்சம் நல்லா வந்து திருப்பி விட்டு எடுங்க.
அதாவது நீடியில் வந்து அப்படியே கீழே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நீங்கள் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருங்க. சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீடில் வந்து சீக்கிரம் இறங்கிடும் கீழே. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே இருங்க. சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இறங்கிடும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ரோஸ் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த நீடியில் கரெக்டாக சுற்றி எடுத்து கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நீடில் வந்து எனக்கு இறங்கிருச்சு கீழே. இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஸ் வந்து கரெக்டாக அழகாக வந்துடும். பாருங்கள், ஷேப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ரோஸ் வந்து இப்படி சுற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து ரோஸ் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி தான் நம்ம இந்த ரவுண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து போட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அடியிலேருந்து ரிப்பனை வந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இப்படி ஆட்டி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் கீழேயும் வந்து இப்படி ஆட்டி எடுத்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து சுற்றி எடுங்க. பாருங்கள், அந்த 4.5 அல்லது 5 இன்ச்சு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் போடும்போது எல்லா ரோஸும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம சுற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சுற்று வந்து சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிட்டு நம்ம ஜிக்ஸாக் மாதிரி அந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து ஜிக்ஸாக்கில் போடுற மாதிரி போட்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைடு ரிப்பனில் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து போட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு அதில் நீங்கள் எந்த இடத்துல ரிப்பன் வந்து எடுத்தீங்களோ அதே இடத்துலையே வந்து நீங்கள் நீடியில் வந்து குத்தி அடியில் வந்து எடுக்கணும். அடியில் எடுக்கும் போது நீங்கள் லைட்டாக வந்து சுற்றி விட்டு எடுங்க. இப்படி திருப்பி எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து பேக் சைட் காமிக்கிறேன் எப்படி நீடியில் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து அப்படி ஆட்டி விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நீங்கள் வந்து இந்த ரிப்பனை மேலே வந்து இப்படி பிடிச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோஸ் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் நீடியில் ரிப்பனை வந்து ஒரு சுற்றுறீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் கரெக்டாக சுற்றணும். அப்படி கரெக்டாக நீங்கள் சுற்றலை அப்படின்னா ரிப்பன் எல்லாமே வந்து நீங்கள் இழுக்கும் போது கீழே வந்துடும். இந்த மாதிரி ரோஸ் மாதிரி வராது. அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து ரிப்பனை நீடியில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் நீங்கள் குத்திட்டு அதுக்கப்புறம் கீழே இழுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ரோஸ் ஷேப் வந்து வரும். இப்போ இதே மாதிரி நம்ம இந்த நெக் ஃபுல்லாக வந்து போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் போட்டுட்டேன். அங்கங்கே கேப் இருந்தது, அதெல்லாம் வந்து நான் சீனி பாசி கொடுத்து பாருங்கள் அங்கங்கே வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் வந்து நம்ம 3 சைஸ் பீடு தான் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். அது வந்து கொடுத்தா அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதோட சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் சுகர் பீடே வந்து நான் அங்கங்கே வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், நீங்கள் இன்னமும் வந்து நெருக்கமாக கூட கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இன்னமும் நெருக்கமாக நீங்கள் சுகர் பீட்லாம் அங்கங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து இன்னமும் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நீங்கள் ரிப்பன் ஒர்க்லாம் போடும்போது அந்த ரிப்பன் வந்து எவ்வளோ அளவுக்கு நீங்கள் சுற்றுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்து நீங்கள் போடும்போது எல்லா ரோஸும் வந்து உங்களுக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய ரிப்பன் விட்டு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்னது பெருசாக இருக்கும். அது பார்க்க வந்து நீட்டாக இருக்காது. பாருங்கள், பேக் சைடு நெக் ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. நீங்கள் ஃப்ரெஞ்ச் நட்லாம் போடும்போது பிசுறு இல்லாத போடுங்க. பிசுறு இல்லாத போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது நிறைய நூல் வந்து எடுத்துக்காதீங்க. நிறைய நூல் எடுத்தால் சீக்கிரம் வந்து சிக்கு போட்டுக்கும். அதனால் கொஞ்சம் நூல் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதோட ஃப்ரண்ட் சைட் நெக்கு வந்து நம்மளுக்கு பிரின்ஸ் கட் அப்படின்றதுனால நடுவில் வந்து கட்டிங் வராது. அதனால் வந்து நான் 3.5 இன்ச்சு ஹைட்டு வச்சு போட போகிறேன். பாருங்கள், அது வந்து 2 சைடுமே வந்து நான் ஒர்க் போட போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு சின்ன நெக் தானே, அதனால் வந்து 2 சைடும் வந்து போட போகிறேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைட் நெக்கு வந்து நெக்கும் அப்புறம் வந்து ஸ்லீவும் வந்து எப்படி போட்டிருக்கேன். ஸ்லீவ் வந்து இதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி போட்டிருக்கேன். அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.